சாதனையாளர்களின் சிகரம். வணக்கம் நண்பர்களே, உங்களை சிந்திக்கவும் முன்னேறவும் தூண்டும் நிகழ்ச்சி சாதனையாளர்கள் சிகரம். இன்னைக்கு நம்ம பேச போற சாதனையாளர் உலகம் முழுக்க கோட் என்று அழைக்கப்படும் ஒரு மனிதர். ஒரு பெயர் சொன்னாலே போதும், அவர் தெரியாதவங்க இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமா, அவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஆமா நண்பர்களே, ரொனால்டோ ஒரு பெரிய குடும்பத்தில எல்லாம் பிறந்தவர் இல்லை. ஒரு சாதாரண குடும்பம், வறுமை, சவால்கள். ஆனாலும் அவரிடம் இருந்தது ஒரு பெரிய கனவு. நான் உலகின் சிறந்த வீரராக வேண்டும் என்ற அந்த கனவு. சின்ன வயசுலயே அவர் வீட்டை விட்டு போய் ஃபுட்பால் அகாடமியில சேர்ந்தாரு. அதுவே அவருடைய வாழ்க்கையை மாற்றிய முதல் முடிவுட்டே சொல்லலாம். ரொனால்டோவின் வெற்றிக்கு முக்கிய காரணம் டேலண்ட் இல்லை, அவர் ஹார்ட் ஒர்க். ஆமா நண்பர்களே, அவர் தினமும் மற்றவர்களை விட அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஜிம், ட்ரைனிங், டிசிப்ளின். அதனால தான் அவர் ரியல் மேட்ரிக்கு 450க்கு மேலே கோல்ஸ் அடித்தார். 900க்கு மேலே கெரிய கோல்ஸ் கடந்து சாதனை படைச்சார். இது சாதாரண விஷயம் இல்லை, இது தொடர்ச்சியான உழைப்பின் பலன். 5 பலூன் டி'ஆர் விருதுகள், சாம்பியன்ஸ் லீக் பல முறை வெற்றி, போர்த்துகலுக்கு யூரோ கப் வெற்றி. உலகின் அதிக இன்டர்நேஷனல் கோல்ஸ் அடித்த வீரர் தான் இவர் தான். 4 டிஃபரன்ஸ் கிளப் 100 கோல் அடித்த முதல் வீரர். ஆமா நண்பர்களே, இது சாதனை மட்டும் இல்லை, ஒரு மனிதனின் டெடிகேஷனுக்கு கிடைத்த ப்ரூஃப். ரொனால்டோ சொல்லுவாரு, டேலண்ட் இல்லாதவன் உழைப்பால வெற்றி பெறலாம், ஆனா உழைக்காத டேலண்ட் தோல்வி அடையும் அப்படின்ட்டு. அவர் எப்பவுமே ஃபோக்கஸ், டிசிப்ளின், கான்ஃபிடென்ஸ் இவைகளை விட மாட்டாரு. நண்பர்களே, ரொனால்டோ நமக்கு சொல்லி கொடுப்பது பிறப்பு முக்கியம் இல்லை, சூழ்நிலை முக்கியம் இல்லை, உழைப்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு கோல் செட் பண்ணுங்க, அதுக்காக தினமும் உழைங்க. ஒரு நாள் நீங்களும் உங்க வாழ்க்கையின் ரொனால்டோ ஆகலாம். இதுதான் இன்றைய சாதனையாளர்களின் சிகரம். மீண்டும் ஒரு சாதனையாளருடன் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.